ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவரிவன். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு உள்ளி வாட்டுன ரெசிபி தான், கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிபி. நாங்கள் அடிக்கடி செய்கிறதா. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளா பிடிக்குன்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 2 மலை வெங்காயம் பெருசாக பார்த்து ஒரு 2 மலை வெங்காயம் எடுத்துக்கிறேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இது வந்து காலையில் வந்து எனக்கு சப்பாத்தி தான் செய்கிறேன். சப்பாத்திக்கு என்னடா சைட் டிஷ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த போது இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பேச்சுலர்ஸ்க்கு கூட இந்த மாதிரி ஒரு கூட்டு வந்து செஞ்சுக்கலாம். சிம்பிளாக செய்யவும் முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து அதுக்கு தொட்டுக்க வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பெரிய அகலமான ஒரு கடாய் எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் நல்லா வளண்டுக்கணுங்க, கோல்டன் கலராக. என்னோட வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன், அது வந்து எங்கிட்ட இருந்து டிலீட் ஆகி போயிருச்சு. அதனால தான் இப்படி நான் சொல்லித்தரேன். நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா மசிச்சு நல்லா எண்ணெய் பிறண்டு வரும்போது மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துங்க, வேற எந்த மசாலா பொடியும் சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆப்ஷனலாக வேணும்னா பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பச்சை மிளகாய் கடிக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கேரளா ஃபுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.